கடலூர் சூரப்பநாயக்கன் சாவடி பகுதியில் பாமக பிரமுகரை 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் வெட்டிவிட்டு தப்பிய சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் லெசி ராஜா. வணக்கம் லெசி ராஜா, இதுகுறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். கடலூர் திருப்பாதிரி புலியூர் சூரப்பநாயக்கன் சாவடி பகுதியைச் சேர்ந்தவர் சங்கர் என்கின்ற சிவசங்கர். கேபிள் டிவி தொழில் நடத்தி வரும் இவர் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கும் நிலையில் கடலூர் நகர முன்னாள் வன்னியர் சங்க தலைவராக செயல்பட்டு வந்துள்ளார். இவர் இன்று பிற்பகல் தனது வீட்டு வாசல் நின்று கொண்டிருந்த போது 2 சக்கர வாகனத்தில் வந்த 4 மர்ம நபர்கள் இவரை சதமடிக்க வெட்ட துவங்கியுள்ளார். அருகில் உள்ளவர்கள் பார்த்து கூச்சலிடவே அவர்களுக்கு அங்கிருந்து தப்பி சென்ற நிலையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அங்கிருந்தவர்கள் சங்கரை மீட்டு கடலூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தற்போது சங்கர் கடலூர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கழுத்து, வாய், முதுகு என பல்வேறு பகுதிகளில் வெட்டுக்காயம் உள்ள நிலையில் அவருக்கு தற்போது கடலூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு வண்டிப்பாளையம் பகுதியில் ஒரு கொலை சம்பவம் நடந்த நிலையில் தற்போது பாட்டாளி மக்கள் கட்சி பிரமுகர் மர்ம நபரால் வெட்டப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சங்கரின் ஆதரவாளர்கள் கடலூர் மருத்துவமனையில் குவிந்து வருவதால் கடலூர் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அரசு மருத்துவமனையில் சூரப்பநாயக்கன் சாவடியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர்.